அமெரிக்காவில் குறைந்தபட்சம் 1 மில்லியன் செலுத்தக்கூடிய பணக்கார வெளிநாட்டினருக்கு விரைவான அமெரிக்க நுழைவு விசைகளை வழங்கும் திட்டத்தை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஆரம்பித்து வைத்துள்ளார். குறித்த தங்க அட்டை நுழைவு விசைகளை பெற்றுக்கொள்ளும் அனைத்து மக்களுக்கும் குடியுரிமைக்கான நேரடி பாதை அமையும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். வாஷிங்டனில் குடியேற்ற கட்டுப்பாடுகளை தீவிரப்படுத்துவதால் குறித்த நுழைவு விசைவு திட்டம் நடைமுறைக்கு வருவதாகவும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் குறித்த திட்டத்தில் வேலை நுழைவு விசைவு கட்டணங்களை உயர்த்துவது மற்றும் ஆவணமற்ற புலம்பெயர்ந்தோரை நாடு கடத்துவது ஆகியவை அடங்கும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஊழியர்களுக்கு நிதியுதவி செய்யும் வணிக நிறுவனங்கள் கூடுதல் கட்டணங்களுடன் $2 பில்லியன் செலுத்த வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறப்பு வரிச்சலுகைகள் வழங்கும் அட்டையின் பிளாட்டினம் பதிப்பும் விரைவில் 5 மில்லியனுக்கு கிடைக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தனிநபர்கள் தங்கள் விண்ணப்பம் மதிப்பாய்வு செய்யப்படுவதற்கு முன்பு திரும்ப பெற முடியாத 15,000 செயலாக்க கட்டணத்தையும் செலுத்த வேண்டும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. குறித்த தங்க அட்டை நுழைவு விசைவு திட்டம் முதலில் அறிவிக்கப்பட்டதிலிருந்து சில ஜனநாயக கட்சியினர் இது பணக்காரர்களுக்கு சாதகமாக இருக்கும் என்றும் விமர்சனங்களை முன்வைத்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.